ஆனால் இதில் இதய சந்திரன் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், இப்போ அவர் அலன் கீன் கூறியதும் இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ் குரூப் அல்லது அம்னாஸ்டிக் இன்டர்நேஷ்னல் போன்ற சர்வதேச ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியமங்களை கொண்ட சுதந்திரமான அமைப்புகள் என்று சொல்லப்படுகின்றவை இவ்வாறான அழுத்தங்களை கொடுக்கின்ற பொழுதும் இவற்றுக்கு அப்பால் ஐநாவினுடைய செயலாளர் நாயகத்தையும் கட்டுப்படுத்துகின்ற பாதுகாப்பு கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற செக்யூரிட்டி கவுன்சிலும் வீட்டோ அதிகாரங்களை கொண்ட 5 நாடுகளும் இன்று இருக்கின்றன. இவருடைய ஐநா செயலாளர் நாயகம் உருவாக்கிய இந்த குழு தன்னுடைய நடவடிக்கையை சீராக செய்து முடித்திருக்கிறது, அறிக்கையை தயாரித்திருக்கிறது, அறிக்கையை கொடுத்திருக்கிறது. இந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்துவது என்பது இலங்கை சர்வதேச ரீதியான இந்த குற்றவியல் நீதிமன்றம் குறித்த விடயத்திலே கையொப்பம் இடவில்லை. அதனை ரணில் விக்ரமசிங்கே அடிக்கடி கூறிக்கொள்வார். என்னுடைய காலப்பகுதியில் தான் இந்த கையொப்பம் இடுகின்ற கோரிக்கை வந்தது, அதனை நான் நிராகரித்து விட்டேன், அதனால் இலங்கை தப்பித்துக் கொண்டது என்று கூறினார். எனவே அதற்கு அப்பால் செல்வதாக இருந்தால் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு சென்று அங்கு செக்யூரிட்டி கவுன்சிலே மஜோரிட்டி என்று சொல்லப்படுகின்ற பெரும்பான்மையை பெற்று அந்த பெரும்பான்மை பின்பு இந்த வீட்டோ அதிகார நாடுகளால் ரத்து செய்யப்படாத நிலை உருவாகினால்தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நடவடிக்கைகள் சாத்தியப்படுவனமாக இருக்கின்றன. எனவே இவ்வாறான வெளிவாரியான அழுத்தங்கள் இவ்வாறு இருந்த பொழுதிலும் சர்வதேச நியமங்கள் என்பது, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நியமங்கள் என்பது சற்று வித்தியாசமானதாக இருக்கின்றது. இந்த லிபியாவினுடைய அண்மைக்கால வரலாற்றிலே இந்த லிபியாவினுடைய நடவடிக்கைகளில் மட்டும்தான் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இந்த நாடுகள் விலகிக் கொண்டன. ஆனால் கண்டிப்புகளை தெரிவித்திருந்தாலும் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தாத ஒரு நிலை காணப்பட்டது. எனவே அது குறித்து நீங்க என்ன கூறுகிறீங்க? அதாவது நாங்கள் இந்த லிபியா விவகாரத்தில் ஒரு சிக்கல், அவர்கள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தாமல் விட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த அரப் லீக் இருக்கு. அரப் லீக் வந்து ஒரு முக்கியமான ஒரு கூட்டமைப்பு. அந்த அரப் லீக்கினுடைய அறிவுறுத்தலின்படி லெபனான் தான் அந்த மோஷனை, அந்த பிரேரணையை அங்கு கொண்டு சென்றது. அது வேறு யாரும் கொண்டு செல்லவில்லை, ஒரு அரபு நாடு தான் கொண்டு சென்றது, லெபனான் தான் கொண்டு சென்றது. அடிப்படை அரபு லீக்கினுடைய இது. ஆகவேதான் அவர்கள் அந்த அரபு லீக்குக்கு எதிராக ஒரு செயல்படக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. தற்போதைய உலக அரங்கில் இந்த பிரிக்ஸ் என்னப்படும் இந்த 5 நாடுகள், மிக முக்கியமான 5 நாடுகள், இதே இந்த பிரேசில், சைனா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் பொருளாதார சீரழிவிலும் நிமிர்ந்து நிற்கும் நாடுகள். இவர்களுக்கு வந்து இந்த ஆப்பிரிக்க நாடுகள் மற்ற நாடுகளிலிருந்து மூலப்பொருட்கள், மூலவளங்கள் தேவை. அங்கு அவர்களோடு ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்த விரும்பாது சீனா. இதுவரை நீங்கள் பார்க்கலாம், கடந்த 10 வருடங்களாக எந்த நாட்டோடும் எந்த இவர்களோட நேரடியான முரண்பாடு மோதல்களை அவர்கள் உருவாக்குவதில்லை. நீங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கலாம், ஈரான் விடயத்தில் கூட பாதுகாப்பு சபையில் இந்தியா, சீனா அமைதியாக இருந்தது. இந்தியா ஈரானுக்கு ஆதரவாக இருந்தது போல் இருந்தாலும் சீனா அமைதியாக இருந்தது. ஆகவே வந்து அவர்கள் தங்களுடைய சந்தை நலன், பொருளாதார நலன் என்கின்ற விடயத்தை தான் பலமாக அமெரிக்காவுக்கு எதிராக பலமாக வரையும் இந்த நசிவு போக்கை, இந்த நசியல் போக்கை வந்து சீனா கடைபிடிக்கும் என்றது அமெரிக்காவுக்கும் தெரியும். அந்த 2 பேருக்கும் உள்ள உலக ஆதிக்க போட்டிதான் இப்போது முன்னுக்கு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் சொன்ன இந்த விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சொன்னீங்க இந்த பாதுகாப்பு சபை, மனித உரிமை பேரவை, இந்த 2 கூடாவும் செல்லாவிட்டால் இந்த பான் கி மூனுக்கு பெரிய அதிகாரம் இல்லை என்று சொல்றீர்கள். அதுல ஒரு சின்ன ஒரு விவாதக்குரிய விடயம் இருக்கின்றன்னு சொன்னால், இவர் கூடிய இந்த ஆலோசனை சபை கூட அவர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுத்தான் சேர்க்கின்றார். அதை யாரும் எதிர்க்கவில்லையே, சீனாவும் எதிர்க்கவில்லை, நீ அப்படி செய்ய முடியாது சொல்லவில்லை யாரும். என்று சொன்னால் அவர்கள் எதிர்க்கும் ஒரு தளம், அவர்கள் தங்களுடைய நேரடி எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய தளம் தான் இந்த பாதுகாப்பு சபையும் மனித உரிமை பேரவையும். இவருக்கான அதிகாரத்தை அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து பொதுச்சபை. பொதுச்சபையில் அவர்கள் அந்த விடயத்தை வைக்கவில்லை. இவர் தனக்கு உட்பட்ட அதிகாரத்தின்படிதான் இந்த நல்லிணக்க இந்த ஆலோசனை சபையை தருஸ்மான் சூகா ரெட்னரை போட்டு அந்த 3 பேரையும் இணைத்து அவர் செய்தவர். இதே இந்த நெருக்கடி சபையில் அலங்கியன் சொல்றார், இவருக்கு ஒரு அதிகாரமிக்க ஒரு குழுவை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு பொறுப்புடைமையோடு கூடிய ஒரு அதிகாரம் பான் கி மூனுக்கு இருக்கின்றது
கேன் டூ இட், நீங்கள் செய்யலாம் என்கின்ற விடயம் இப்ப இருக்கின்றது. அவர் செய்வார். ஆனால் அதில் கூட அவர் அதற்கூடாக செய்து ஒரு விசாரணை கமிஷனுக்கு கூடாக இலங்கையின் மீது ஒரு 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 குற்றச்சாட்டை அவர்கள் நிரூபித்தால் சீனாவால் ஒன்றும் செய்ய முடியாது, ரஷ்யாவால் ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டோ பாவிப்பதற்கு கூட ஒரு சரியான காரணத்தை அவர்கள் கூற வேண்டும். அதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது. என்ன சொன்னால் இதே விடயம் இதை மறுத்தால் நாளை அவர்களுக்கு எதிராக இதே விடயம் திருப்பப்படும் என்பதற்காகத்தான் இவர்கள் பல இடங்களில் மௌனம் சாதிப்பது. இப்ப நீங்க உதாரணமா பார்க்கலாம். இப்ப அவர்கள் இதில் லிபியாவில் சொல்கின்றார்கள் கிளஸ்டர் பொம் பாவிக்கின்றார்கள். அந்த 3 அரசுகளும் அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், இந்த 3 அரசு தலைவர்களும் ஒன்றாக கூட்டு சேர்ந்து ஒரு அழைக்கப்படுகின்றார்கள். நாங்கள் இவரை வெளியேற்ற வேண்டும் என்கிற விடயத்தை கூறுகின்றார்கள். கிளஸ்டர் பொம் என்ற விஷயத்தை சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த சூழ்நிலையை உருவாக்குகின்றார்கள். உள்ளே மிசுராட்டாவை சுத்தி வரத்தான் இந்த போர் மிக மோசமாக, அதாவது லிபியாவின் 3வது பெரும் நகரம், மக்கள் வாழும் நகரம், அதில் ஒரு அழிவு நடைபெற போகின்றது என்கின்ற விடயம் தெரிகின்றது. அதை சுற்றி வர அவர் அடிக்கின்றார், அவர் கிளஸ்டர் பொம்மை பாவிக்கின்றார் என்ற விடயத்தை அவர்கள் அந்த பூதாகரமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயத்தை கூடுதலாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய துருப்புக்களை உள்ளே இறக்க போகின்றார்கள். நேட்டோ துருப்பை உள்ளே இறக்க முற்பாடு சில சோடிப்புகள், சில அது உண்மையா கூட இருக்கலாம், சில வேளையில் பொய்யா கூட இருக்கலாம். ஆனால் சில சான்றுகளோடு ஒரு மனித பேரவலம் நடைபெற போன்றது, ஆகவே நாங்கள் போகின்றோம். ஆகவே அவர்களுக்கு தெரியும் ஒரு நாட்டுக்கு எதிராக அல்லது ஒரு நாட்டினுடைய வன்முறை அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சூழ்நிலையை எவ்வாறு உருவாக்குவது என்கின்ற விடயத்தில் இவர்கள் ஜான்புவாங்க. இவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதே நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் சொன்னீங்களா? சரி, அந்த ஐநா பாதுகாப்பு பேரவையில் போனால் சீனாவும் ரஷ்யாவும் எதிர்ப்பு தெரிவிக்கும். மனித உரிமைகள் பேரவையில் போனால் கடந்த வருடம் கூட நீங்கள் பார்க்கலாம். அதில் கடந்த வருடம் 2009ஆம் ஆண்டு ஜூன் நினைக்கின்றேன். அதில் கூட ஸ்ரீலங்காவுக்கு சர்வாதானம் முடிந்தது. அதில் 6 நாடுகள் பேசாமல் இருந்தன. அந்த 47 நாடுகள் கொண்ட அந்த ஐநா மனித உரிமை பேரவையில் அந்த பேரவையினுடைய தீர்மானத்தை கூட மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அது தவறு என்கின்ற விடயத்தை கூட அது அந்த அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அதாவது அது தவறு, அந்த தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சரியான நீதியான நியாயங்கள் என்ற விடயம் அது கிடைக்காமல் ஒரு தேசிய நல்லிணக்கத்தை உருவாக்க முடியாது என்கின்ற விடயத்தை அடிப்படையில் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதில் முக்கியமான இதில் நாங்கள் ஒரு விடயத்தை விடையா பார்க்கலாம். இதில் முக்கியமான விடயம் என்று சொன்னால், இப்போது ஸ்ரீலங்கா தரப்பில் இதை எப்படி பார்க்கும், என்ன செய்ய ஸ்ரீலங்கா தரப்பு அதை முயற்சி செய்யும். அதாவது இந்த புலம்பெயர் மக்கள் தமிழர் தரப்பு என்பதற்கு அப்பால் அது பற்றி அதெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களுடைய கவலை இந்த மேற்குலகம், இந்த ஐநா சபை, இந்த சர்வதேச சமூகம் எவ்வாறு எதிர்கொள்வது. அதாவது இறுதிப்போர் முடிவடைந்த பிற்பாடு மஹிந்த ராஜபக்ச எதிர்கொள்ளும் ஒரு சர்வதேச நேரடி அழுத்தமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க மாட்டோம். மறைமுக அழுத்தங்கள், அமெரிக்கா செனட் சபை உடைய தீர்மானங்கள், அமெரிக்காவுடைய மனித உரிமை சங்கத்தின் அறிக்கைகள், அவர்கள் எல்லாம் இவையெல்லாம் இந்த ஐநா அறிக்கை வர முன்பாக கிட்டத்தட்ட அந்த கிளஸ்டர் பொம் பாவிக்கப்பட்டிருக்கின்றது, அங்கே மக்கள் ஸ்னைப்பர் மூலமாக கொல்லப்படுகின்றார்கள் என்று சொல்லி லிபியாவில் சொன்ன அந்த செய்திகள் போன்றுதான் இந்த செய்திகள். ஒன்று செய்வதற்கு முதல் சில சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுதல். அந்த சூழ்நிலைகள் கூட உண்மையாக இருக்கலாம், உண்மையான விடயங்கள் கூட அதில் இருக்கலாம். ஆனால் இவர்கள் நினைத்தால் அதை உருவாக்குவார்கள் என்கின்ற வரலாறு எங்களுக்கு நீண்ட காலமா ஈராக்கில் துவக்கம் எல்லா நாடுகளிலும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. ஆக மொத்தம் இப்ப நீங்கள் முடிவாக என்ன, அதாவது இந்த அறிக்கையினுடைய இறுதி சாராம்சம் என்னவாக அமைய போகிறதுன்னு நீங்கள் கருதுகிறீர்கள்? இவ்வளவு நீங்கள் கூறின அகப்புற சூழ்நிலைகள், சர்வதேச நிலைமைகள், சர்வதேச ரீதியாக ஐநாவுக்கு புறம்பாக வெளியில் இருக்கின்ற மனித உரிமைகள் அமைப்புகளுடைய அழுத்தங்கள், அமெரிக்க செனட் சபையினுடைய அழுத்தங்கள் என்று இவை எல்லாம் சூழ இருக்கின்ற அதே நேரம் உள்நாட்டிலும் பிற அரசியல் சூழல்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு
இன்று எதிரான நிலைப்பாட்டிலே இருக்கின்ற நிலையிலே இந்த அறிக்கை எத்தகைய தாக்கத்தை உண்டு பண்ணும்? அதனுடைய சாராம்சம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இவர்கள் இந்த அறிக்கையின் பிரகாரம் ஒரு விடயத்தை அவர்கள் சொல்ல விளைகிறார்கள் என்று நினைக்கின்றேன். அதாவது இந்த LLRC என்கிற இந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லெண்ண மற்றும் நல்லெண்ணக்க ஆணைக்குழு இதனுடைய நம்பகத்தன்மை காணாது. ஆகவே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அங்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த உலகத்துக்கு பொறுப்பு கூடக்கூடிய ஒரு சரியான ஒரு விசாரணை கமிஷனை அமையுங்கள் என்ற விஷயத்தான் சொல்லுகின்றார்கள். அமையுங்கள். சமாந்தரமாக ஐநா சபையும் ஒரு அதிகாரமிக்க ஒரு பொறுப்பு கூடக்கூடிய ஒரு கமிஷனை அமைக்கும். அந்த கமிஷன் அந்த ஆணைக்குழு இலங்கையில் இயங்கும் அந்த ஆணைக்குழுவின் கண்காணிப்பாளராக தொழிற்படும். ஆலோசகராக அல்ல, அதனுடைய கண்காணிப்பாளராக தொழிற்பட்டு அதனுடைய தொழிற்பாடு அதனுடைய செயல்பாடு ஒரு சர்வதேச தரம் வாய்ந்ததாக இல்லையா என்பதை நிலைநிறுத்தும், அந்த வழியில் அதை கொண்டு செல்லும் என்கின்ற வகையில் தான் இந்த ஐநா சபை தனது கருத்தை முன்வைக்கின்றது. ஆனால் அந்த போரின் இறுதி கட்டங்களில் அதாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மஹிந்த ராஜபக்ச ஒரு தலை பட்சமாக கிழித்தெறிந்த பிற்பாடு ஐநா சபை இந்த மேற்குலக சக்திகள் ஐநா சபைக்குள்ளாக ஒரு விடயத்தை, அதாவது இந்த எரிசொல்லையும் வெளியேற்றப்பட்ட பிற்பாடு ஒரு விடயத்தை அவர்கள் முயற்சி செய்தார்கள். இந்த ஐநா மனித உரிமை பேரவையினுடைய கண்காணிப்பகத்தை இலங்கையில் நிறுவுவதற்கு பல முயற்சிகள் செய்தார்கள். உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும், பல முயற்சி செய்தார்கள். அதை இலங்கை அரசாங்கம் மூட்டு முழுதாக நிராகரித்து மறுத்துவிட்டார். அதாவது உள்ளே எந்த ஒரு ரூபத்திலும் ஐநா சபையினுடைய ஏதோ ஒரு அமைப்பு உள்ளே வருவதை, அதாவது விசாரணை அமைப்பு உள்ளே வருவதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்கின்ற விடயத்தை நாங்கள் கடந்த காலத்திலிருந்து பார்க்கலாம். ஆகவே இவர்கள் இந்த ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரியும், அவர்கள் இதை நாங்கள் கண்காணிக்கின்றோம் என்கின்ற வகையில் உள்ளே முற்று முழுதாக தங்களுடைய ஆணைக்குழுவை கட்டுப்படுத்தும் அளவுக்கு வந்து விடுவார்கள் என்ற விடயம் அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் கடந்த வருஷம் செப்டம்பர் மாதத்தில் ஒரு இன்டரிம் ஒரு இடைக்கால பரிந்துரை ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இதுக்கு என்ன செய்யலாம் என்கின்ற விடயத்தை சொன்னார். அதே போன்று வருகிற மாதம் 15ஆம் தேதி இன்னொரு அறிக்கை ஒன்று, ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்று விட போகின்றார் நல்லிணக்க ஆணைக்குழுவின் சார்பாக. அதே வேளையில் இந்த நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய செயற்பாடு வருகிற மாதம் 15ஆம் தேதியோடு முடிவடைகின்றது. அந்த செயற்பாட்டை கூட இன்னும் 2 மாதங்களுக்கு நீடிக்கும் ஒரு கருத்தை கூட இலங்கை அரசாங்கம் முன்வைக்க போகின்றது. ஆகவே அந்த இலங்கை அரசாங்கம் என்ன சொல்ல போகின்றது என்று என்னுடைய ஊகம் என்னவென்று சொன்னால், ஊகம் மட்டுமல்ல, அவர்களுக்குரிய ஒரு தெரிவு, ஒரு வேறு பாதைக்கான தெரிவு அதுவாக கூட இருக்கலாம். சொல்ல போகின்றது, ஓகே நாங்கள் அந்த அறிக்கையை வாசித்தோம், நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு பொறுப்பு கூடக்கூடிய உலகத்தரம் வாய்ந்ததாக இந்த நல்லிணக்க ஆணைக்குழுவை நாங்கள் மாற்ற போகின்றோம், அதுக்குரிய சில விடயங்களை நாங்கள் செய்ய போகின்றோம், அடுத்த மாதம் ஒரு இடைக்கால அறிக்கையை நாங்கள் விட போகின்றோம், சிறையில் இருக்கும் ஆக்களை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஆக்களை உங்களுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுவது போல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அவர்கள் நாங்கள் விடுதலை செய்கின்றோம் என்கின்ற சில மாய்மாலங்களை அவர்கள் செய்யத்தான் போகிறார்கள். ஆனால் இதில் என்ன விடயம் என்று சொன்னால், இன்னும் சில ஆதாரங்கள், இப்ப இந்த அறிக்கை முக்கியமான விடயம் இல்லை, இந்த அறிக்கையை உருவாக்குவதற்கு தமிழ் மக்களாலும் சிங்கள மக்களாலும் கொடுக்கப்பட்ட, முக்கியமாக தமிழ் மக்களால் கூடுதலாக கொடுத்த கிட்டத்தட்ட 4000 சான்றுகள் சென்றதாக அறிகின்றோம். அதில் மிக காத்திரமான ஒரு போர்க்குற்றத்துக்கு அல்லது மனிதத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் கூறக்கூடிய மிக ஆழமான குற்றச்சாட்டுகள் சான்றுகள்